எனக்கு ஆச்சாரியாவை என்ன கூட தெரியாது. ஆனா ஆச்சாரியாவை தெரியும், ஆச்சாரியாவை பத்தி ஏதோ சொல்ல போனால்தான் ஆசையா வந்திருக்கேன் பல பேர். நான் இங்க வந்திருக்கேன்னா கூட 20 வருஷம் ஆயிடுது. ஆனாலும் ஆச்சாரியாவுடைய அவதாரம் கடகதாரா ஸ்தோத்திரமே அது இருக்கிறது. இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கேன் சந்தையோட கூட காத்தால் இந்த பரபரப்பா இருக்கிற இந்த பம்பாயில ஓடிட்டு இருக்கிற இந்த ஊர்ல இத்தனை பேர் வந்து சிரவணம் பண்றீங்கன்னா ஆச்சாரியா என்ன சொல்லியிருக்காங்க, அவர் என்ன சொல்றாரு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தானே வரும். ஆச்சாரியார் சொல்றா வேதத்துல சொல்ற கர்மப்படி வாழ்க்கை நடத்துவோம். இது மாதிரி ஒரு 40 விஷயங்கள் சொல்லியிருக்கா. பாவகாரியத்திலேருந்து விலகுங்கோ, நல்ல ஞானிய ஆசிரியோ, ஒரு குரு ஆசிரியாக இருக்காங்கோ, சந்தித்துவா உபசரப்பியதா பிரதிதினம் பாதுகா சேவியதா அப்படின்னு பாதுகாராதரவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க ஆச்சாரியா. அது போல ஒரு 40 விஷயங்கள் நமக்கு சொல்றான். வேதத்துல சொல்ற தெய்வங்கள் அந்த மார்க்கங்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்றதுக்காக தான் இடங்கள் எல்லாம் ஏற்படுத்தினால் ஆச்சாரியா. அந்த வேதத்துல எல்லா தெய்வங்களுக்கும் ஸ்துதிகள் இருக்கு. நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம்னு சொல்றோம். வேதத்துல அது கேட்கறதுனா சூக்தம். சூக்தம்னா வேதம் நினைச்சுக்க வேண்டாம். அந்த தெய்வத்துல பார்த்தீங்கன்னா பாடல்கள் எப்படி தமிழ்ல நாயன்மார்கள்லாம் தேவாரம்னு பாடினாலும், வைஷ்ணவெல்லாம் அழகான திவ்ய பிரபந்தம்னு ஆழ்வார்கள்லாம் எப்படி அருள் செயல்கள் பண்ணினாலும், அதுபோல வேதத்துடைய செய்திதான். வேதத்துல சூக்தங்களா இருந்ததுதான் பின்னாடி வந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் பாடல்களாக பிரார்த்த பாஷையில நமக்கு புரியுற பாஷையிலே அந்த வேதத்தையே டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு தமிழ்ல எடுத்து சொன்னான். திருப்புகழா இருக்கட்டும், நாயன்மார்களுடைய தேவாரங்கள் பதிகங்களா இருக்கட்டும், அந்த வேதத்திலே சூக்தங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் சொல்லியிருக்கு. ருத்ர சூக்தம், விஷ்ணு சூக்தம், யமனுக்கு கூட சூக்தம் இருக்கு, மிருத்யு சூக்தம் இருக்கு, அக்னிக்கு இருக்கு, வாயுக்கு இருக்கு, வருணனுக்கு எல்லா தேவதைகளுக்கும் இருக்கு. ஆனால் எல்லா தெய்வங்களுக்கும் சூக்தம் இருந்த போதிலும் கூட பரமேஸ்வரனுக்கு விஸ்தாரமா இருக்கு. ஸ்ரீருத்ரன் ஒரு பிரஷ்னம் முழுக்கவே பாக்கி தெய்வங்களுக்கு ஒரு அணுவாதங்களால கொண்டாடப்படுறது. பரமேஸ்வரனுக்கு ஒரு பிரஷ்னம் முழுக்க ஸ்ரீருத்ரம்னு தைத்திரிய பாகத்திலே வேதத்திலே யஜுர்வேதத்திலே 4ஆம் காண்டத்திலே 5ஆம் பிரஷ்னமாக ஸ்ரீருத்ரம் அமைகிறது. அந்த ஸ்ரீருத்ரத்துல ஒரு ஆச்சரியம் பரமேஸ்வரனை எப்படி இருப்பார்னு வர்ணிச்சு ஆரம்பிக்கிறது. ஒரு சொன்ன அதிசயமா இருக்கும். வேதத்துல எங்கேயுமே சூலபாணியாய் பரமேஸ்வரனை சொன்னதே கிடையாது. வேதத்துல வேதமுறைப்படி பரமேஸ்வரன் சூலம் வச்சிருந்தாங்க எங்கேயுமே இல்லை. அப்புறம் புராணங்கள்ல தான் சூலங்கள் பாக்கி விஷயங்கள்லாம் அடையாளங்கள்லாம் சொல்லப்படுறது. சிவன் சொன்னா நம்ம மனசுல என்ன நினைப்போம்? முருகன் சொன்னா எப்படி வேலை ஞாபகம் வருதோ, ராமன் சொன்னா எப்படி கையில கோதண்ட ஞாபகம் வருதோ, கிருஷ்ணன் சொன்னா எப்படி புல்லாங்குழல் ஞாபகம் வருதோ, அதுபோல சிவன் சொன்னா கையிலே சூலம். சுவாமி மலையில விக்கிரகங்கள் எல்லா விக்கிரகமும் பார்த்தா ஒரே போலதான் இருக்கும். அச்சு ஒரே அச்சில் தான் பார்க்கிறான். ஆனா கையில கொடுக்குற ஆயுதத்தை கொண்டு தான் இது முருகனா, இது சிவனா, இது ராமனா அப்படிங்கிறது அந்த அடையாளத்தை வச்சுதான் அதை தீர்மானம் பண்ணணும் இல்லையா? ஆனா வேதம் என்ன சொல்றது? ஒரு கையில தனுசு, ஒரு கையில வானத்தையும் வச்சிருக்கிற ராமன் போல இருக்கிற பரமேஸ்வரனுக்கு நமஸ்கரிக்கிறேன். நமஸ்தே ருத்ர மன்யம உதோ தைஷவே நமஹ. நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யாம் உததே நமஹ. யா தைஷு சிவதமா சிவம் பபூவதே தனுஹு. சிவாசரம்யாயாத பதயாமோ ருத்ரமிடயா. இப்படி சொல்லிட்டு போறது ஸ்ரீருத்ரம். இஷுன்னா பானம். உன் கையில இருக்கிற பானத்துக்கு ஒரு நமஸ்காரம் பரமேஸ்வரா. உன் கையில இருக்கிற தனுசுக்கு நமஸ்காரம். இந்த ரெண்டையும் தாங்கி நிற்கே தோள்கள். பாஹுப்யாம் உததே நமஹ. பாஹுக்கு நமஸ்காரம். நீ சம்ஹாரமூர்த்தியாய் விளங்குற பரமேஸ்வரா. ஆனா எங்களுக்கு எப்படி இருக்கணும்னா உன் கையில இருக்கிற தனுசும் பானமும் எப்போதே எங்களுக்கு நல்லதையே செய்யணும். யா தைஷு சிவதமா சிவம். உன் தனுசும் பானமும் எங்களுக்கு அபயமுன்றதா இருக்கணும், எங்களை சிக்ஷிக்கிறதாக இருக்கக்கூடாது. பஹூவதே தனு சிவாசரம்யாயாத பதயானோ ருத்ரமிடயா. அப்படின்னு பரமேஸ்வரனே கிராமமூர்த்தின்னு ஒரு அவசரம். வேடனாக கோபுரங்கள் எல்லாம் சிவகோயில பார்த்தோம்னா பெரிய ஆலயங்கள்ல கபாலீஸ்வரர், திருவண்ணாமலை, ஜம்புகேஸ்வரர், இந்த மாதிரி ஆலயங்களை பார்த்தோம்னா ஒரு கோபுரத்துல வேட ரூபத்தில் இருப்பார் பரமேஸ்வரன். பார்வதியும் வேடு ரூபத்திலே இருப்பார். கையில தனுசும் பானத்தையும் வச்சிருப்பார். அந்த அவசரம்னா ஸ்ரீருத்ரம் சொல்ற அவசரம் பரமேஸ்வரன். அந்த கையில வச்ச
வச்சிருக்கிற பானத்துக்கு இப்போ ராமர் வச்சிருக்கா தனுசுன்னு சொன்னா அதுக்கு கோதண்டம்னு பேர். அர்ஜுனன் வச்சிருக்கிற தனுசுக்கு காண்டின்னு பேர். அதுபோல சிவன் வச்சிருக்கிற தனுசுக்கு என்ன பேருன்னா பினாகம்னு பேர். அதையும் ஸ்ரீருத்ரமே சொல்றது ஆச்சர பினாகம் விப்ரதாகஹி. பினாகம்ங்கிறது அதையும் சொல்றது கழுத்து நீளமா இருக்கும் பரமேஸ்வரனுக்கு அப்படிங்கிறதையும் வேதம் தான் சொல்றது. நீலகிரீவோ விலோஹிதா. நீலகிரீவன் பரமேஸ்வரனே வேதம் சொல்றது. இதெல்லாம் அடையாளங்கள். வேதமே வேதம் சொல்ற அடையாளங்கள் பரமேஸ்வரனுக்கு. தலைநகையா ஜடையோட இருப்பார் அப்படிங்கிறதும் ஸ்ரீருத்ரம் சொல்றது. கபர்தி கபர்தின்னா ஜடாதரன் அர்த்தம். நமஹ கபர்தியே சத்யுக்த கேசாய ச நமஹ. தலைநறையா ஜடையோட இருக்கிற பரமேஸ்வரனுக்கு ஒரு நமஸ்காரம். இப்படி பல ரூபத்துல சிவன் அமைச்சுட்டே இருக்கு. குதிரையாயும் இருப்பார், குதிரை காபாலனாயும் இருப்பார். அஸ்வேத்யோஸ்வபதிப்யஸ்ச ஓ நமஹ. நாயாயும் இருப்பார், நாயமேக்கிற சண்டாளனாயும் இருப்பார். ஸ்வப்யஸ்வபதிப்யஸ்ச ஓ நமஹ. குலாயச்ச பானை செய்கிறவள் இருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் குலாலன்னு பேர். அவளாயும் இருக்காங்க பரமேஸ்வர். எல்லாமாயும் இருக்கா. அவன் இல்லாததே பயமா இருக்கிறவங்க அவர் தான், குள்ளமா இருக்கிறவங்க அவர் தான், மூத்தவனா அவர் தான், இளையவரும் அவர் தான். நமோ ஜேஷ்டாயஜ கனிஷ்டாயஜ நம பூர்வஜாயஜ அபரஜாயஜ நமோ மத்தியமாயஜ அவகல்பாயஜ. இப்படி எல்லாமாயும் இருக்கா பரமேஸ்வரன் சொல்லிட்டு வந்த ஸ்ரீருத்ரம் மொட்டை அடிச்சிருக்கிற பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஒரு வாய்க்கு சொல்ற. தனியாருக்கு சொல்ல வந்தேன். நமஹ கபர்தினே சத்யுக்தகேசாய ச நமஹ. யுக்தகேசாய ச நமஹ அப்படின்னு ஸ்ரீருத்ரம் சொல்றார். மொட்டை அடிச்சுட்டு எங்க பரமேஸ்வரன் மனசால கூட நம்ம நினைச்சது இல்லையே. இடம் வச்சிருப்பார், கையை வச்சிருப்பார், தலையில சந்திரன் சொல்லிட்டு இருப்பார். அப்படிதானே பரமேஸ்வரன் வாகனங்கள் வருவார். அப்படிதானே ஞானசமுத்திரர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். தோடுடைய செவியம் விடையேறி ஒத்துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள். இதனை சொல்றார் ஞானசம்பந்தர். விடையேறி தூவன் மதிசூடி. விடை ரிஷபத்துல ஏறி தலையில சந்திரகலாதரனாய் கங்காதரனாய் ஜடாதரனாய் இப்படிதானே சொல்லியிருக்கேன். பெரியவாழ்லாம் பின்னாடி இருந்தவாங்க அப்படிதான் சொல்லியிருக்கா. கடவுள் நம்ம பார்த்தவனாலும் சிவன் தான் இப்படிதான் இருப்பாருன்னு நீ வரைக்கும் தெரிஞ்சுருக்கும். ஆனா வேதம் சொல்றது உண்டானம் பண்ணிட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது. வேதத்துக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினால் ஆச்சாரியர்களுடைய பரம்பரையிலேயே 12வது பீடமாக தான் வித்யாரண்யார் வேணிஸ்வரி பீடத்தில் காயத்ரியை 12 வருஷம் உபாசனம் பண்ணி அவர் தான் இந்த சங்கர விஜயம் பண்ணியிருக்கார். ஆச்சாரியாரை பற்றி ஆதிசங்கர விஜயங்கிற கிரந்தமும் மாதுரிய சங்கர விஜயம் அவர் தான் பண்ணியிருக்கார். பெரியவாள்லாம் அதுதான் எடுத்து சொல்றது. ஆச்சாரியாருடைய அவதாரத்திலிருந்து எல்லா கதைகளும் அந்த வித்யாரண்யா வேதம் முழுக்கையும் பாஷ்யம் பண்ணியிருக்கா. வேதம் முழுக்க பாஷ்யம் பண்ணணும்னா அந்த பெரியவாளுடைய ஞானம் எத்தகையதா இருக்கணும். அதுக்கு சாயன பாஷ்யம்னு பேரு. அவர் தான் இந்த ஆச்சாரியாருடைய சரித்திரத்தையும் சொல்றார். அதுல அவர் சொல்றார், வேதத்துல இந்த கவர்த்திங்கிறதுக்கு ஜடாதுண்டம்னு அர்த்தம் பண்ணிட்டு யுக்தகேசாயஜான்னு வேதம் சொல்றதே முன்னரம் பண்ணிட்டா போல பரமேஸ்வரன் எங்கேயுமே இல்லையே அப்படின்னு அதை விசாரிச்ச பூர்வபக்ஷம் பண்ணிட்டு அவர் சொல்றார், வேதம் எப்பொழுதுமே நடந்ததையும் சொல்லும், நடந்திருக்கிறதையும் சொல்லும், நடக்க போறதையும் சொல்லும். மேல கனியில 2500 வருஷம் கனி பொறுத்து 5000 வருஷம் ஆகும். 5127வது வருஷம் இந்த பராபவ வருஷம். 2200 வருஷம் முன்னாடி சுமார் ஆச்சாரியருடைய அவதார். அவர் சொல்றார் வித்யாரண்யர் கனி பொறுத்து 2500 வருஷம் கழிச்சு ஆதிசங்கராய் தலை முன்னன் பண்ணிட்டு வரப்போறாருங்கிறதையும் ஸ்ரீருத்ரம் முன்னாடியே சொல்லிருக்கிறோம். நம்ம கவர்த்தீச்சா அப்படிங்கிறதுக்கு வேத பாஷ்யம் எடுத்து பார்க்கலாம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. சங்கராச்சாரிய ரூபேன அவதரிஷ்யமானாயா அப்படின்னு வித்யாரண்யருடைய பாஷ்யம். இந்த யுக்தகேசாயச்சா அப்படிங்கிறதுக்கு சங்கராச்சாரியருடைய ரூபத்தில் அவதாரம் பண்ண போறாலே அதுதான் வேதம் முன்கூட்டியும் சொல்லிவிடுதோம் அப்படிங்கிறார். நமக்க பக்தினே யுக்தகேசாய நமஹ அப்படிங்கிறதுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. ஆச்சாரியால் அவதாரத்துக்கும் வேதம் தான் பிரமாணம். அதுக்காக சொல்றேன். வேதத்துல சொல்லியிருக்கு பரமேஸ்வரன் இப்படி இருப்பார் அப்படின்னா அதுதான் ஆச்சாரியால் பார்த்துருக்கோம்.
வித்தியார்த்தியார் சொல்றா, அஞ்ஞானமாகிற பெரிய படுகொழியில விழுந்து தத்தளிச்சு இருக்கிற ஜனங்களை காப்பாற்றணும்னு காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. ஒரு பெரிய இருண்ட காடு, அந்த காட்டிலே ஒரு படுகொழி, அதுல விழுந்துட்டான் ஜனங்கள், இந்த சம்சாரிகள் அஞ்ஞானிகள். ககனபதிதானே அவளை எப்படி காப்பாற்றாங்கன்னா கயிறு கொண்டோ ஹெலிகாப்டர் கொண்டோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவள்கிட்ட சொல்லி இவளை காப்பாற்ற முடியாது. இவன் அஞ்ஞானமாகிற குழியிலேனா விழுந்து கிடக்கா. ஏன்னா லோகாயுதமா இருந்ததானா யாரையாவது சொல்லி கொண்டு வந்து விடலாம், மிலிட்டரி ஃபோர்ஸ் கொடுத்து. இது அஞ்ஞானமாகிற காட்டிலே படுகுழியில விழுந்திருக்கிற இந்த ஜனங்கள் கிருஷ்யம் பயசு கிருஷ்யமானாம் அவித்யா ராமகர்ம பிரியினா முக்தி தேவி பாகவதத்தில் ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா அப்படியே சிடுக்கு போட்டு இருக்காங்க. தன் வாழ்க்கையை சிடுக்கு போட்டு ஒரு முடிச்ச அவங்களே 4 முடிச்சு மேல மேல சிடுக்காக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையை. கிருஷ்யமானாம் இதுக்கு என்ன காரணம்னா அஞ்ஞானம் தான் காரணம். இந்த அஞ்ஞானத்தினால என்ன பண்றாங்கன்னா இதை பண்ணா சரியா பண்ணணும், அது பண்ணா சரியா பண்ணணும், இவாளா முயற்சி பண்ணிட்டு எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கா. காம கர்மபி இதை பண்ணா சரியா பண்ணணும், இவாளை போய் பார்த்தா சரியா பண்ணணும், அது பண்ணா சரியா பண்ணணும், லோகத்திலேயே சுத்தின்னு இருக்கா. அவளுக்கு தீர்வு லோகத்திலேயே ஒரு நாள் கிடைக்க போறது இல்லை. லோகத்திலேயே அபயம் கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. பெருமாள்கிட்ட வந்தாதான் அபயம் கிடைக்கும், பரமேஸ்வரன் வந்தாதான் அபயம் கிடைக்கும், ஆச்சாரியன் வந்தாதான் அபயம் கிடைக்கும். ஸ்ரீரங்கத்தில் மூலமான ரங்கநாதர் அபயஹஸ்தத்தோடு இருக்கா, காஞ்சிபுரம் ரதஹஸ்தத்தோடு இருக்கா, ஸ்ரீனிவாசன் ரதஹஸ்தத்தோடு இருக்கா. அங்கிருக்க பெருமாள் அபயஹஸ்தத்தோட போனா கோவிலுக்கு போனா நமக்கு ஏன் நிம்மதி ஏற்படுறதுன்னா அபயம் கொடுக்கிறார். தெய்வங்கள் தான் நமக்கு அபயம் கொடுக்கும். அடுத்ததாக ஆச்சாரியால் பார்த்தோம்னா அபயம் கொடுக்கிறார். கையை வச்சிருக்காரு அப்படின்னா பயப்படாதே நான் இருக்கேன். இவாளை தவிர லோகத்துல யாருடைய இருந்தும் நமக்கு அபயம் கிடைக்காது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் அஞ்ஞான மூலத்துக்கு நிவர்த்தனத்துக்கு ஆரம்பம். இதுதான் அஞ்ஞானம் கர்கஹனபதிதானே. இவாளுக்கு ஒரே உபாயம் இதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஆத்மவித்யோபதேசை, ஆத்மவித்தியை உபதேசம் பண்ணி தான் காப்பாற்ற. நீ பார்க்கிற உலகங்கள்லாம் உலகம் இல்லை, நீ கடவுள் இருந்துட்டு இருக்கே. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான், பக்கத்துல ஒருத்தர் விழிச்சுட்டு இருக்கா. தூங்குறவன் கனவு நின்று இருக்கான். அந்த கனவுல ஏதோ கஷ்டம் வந்துட்டா போலையும் அழுது இருக்கா, தூக்கத்திலேயே அழுதுட்டே இருக்கா. நீ கஷ்டமாகலன்னு வெளியிலேருந்து தூங்குறவன் சொன்னா புரியுமா? புரியாது. தூங்கிட்டு இருக்கிறவன் நீ வருத்தப்படாதேன்னு சொல்ல முடியாது. அவன் தூக்கத்துல கனவுக்குள்ளேயும் நம்மளால போக முடியாது. அவன் ஒரு உலகத்துல இருக்கா. இப்போ ஒரே உபாயம் அவன் அந்த துக்கத்திலேருந்து விடுபடணுமானால் விழிக்கணும். விழிச்சாதான் நம்ம கண்டது கனவு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். விழிக்கணும்னா யார் எழுப்ப முடியும்? அவன் பக்கத்திலே தூங்கி இருக்கிறவாள் அவனை எழுப்ப முடியாது. விழிச்சிட்டவாள் தான் அவனை எழுப்ப முடியும். தூங்கி இருக்கிறவன் எழுப்ப முடியாது. விழிச்சிட்டவர்கள் யாரு? வாதான் குருக்கள், ஆச்சாரியன், ஞானி. இந்த விழிச்சிட்ட ஞானிகள் தூங்குற அந்த கனவுகள் கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த ஜீவனை எழுப்பி விட்டு அப்பா ஒன்றும் இல்லடா நீசம் சாப்பிட்டு கண்ணை தொடச்சுக்கோ, தூக்கத்துல ஏதோ கண்டே அழுது இருக்கே, அவனுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை ஒரு நஷ்டமும் இல்லைன்னு எடுத்து சொன்னாலானா அந்த பிரசவம் அதெல்லாம் நோக்கி கொண்டு வேத வாக்கியங்களால எடுத்து சொன்னாலானா உடனே அவன் விழிச்சுக்கிறான். ககனபதிதானே ஆத்மவித்யோபதேசை, ஆத்மவித்தையே உபதேசம் பண்ணி திராதும் லோகானே அவர்களை காப்பாற்றணும். சம்சாரிகள் கஷ்டப்படுறால் எங்கேயானது அவர்களை விழிக்க பண்ணணும், காப்பாற்றணும்னு தாக்கும் லோகான் உலகத்தையே காப்பாற்றுறதுக்காக பவதவ சிகாதாப பாபட்சியமானே இவர்களால் ஏற்படுத்தின்ற பந்தங்கள் வீடு வாசல் மனைவி குழந்தை எல்லாம் விட்டு கொடுங்க. வீடு வீணா வீட்டை பற்றி கவலை, கல்யாணம் பண்ணிட்டா மனைவி பற்றி கவலை, பிள்ளைய பிள்ளைய பற்றி கவலை, சந்தோஷம் இவா பண்ணிட்டது எல்லாமே எதற்கு முடிஞ்சதுன்னா துக்கம் இருக்குமா முடிஞ்சு. பிள்ளைன்னு ஒரு உறக்கலைன்னா அது படிப்பை பற்றி யாராவது கவலைப்பட போகிறாளா? அது கல்யாணம் பண்ணவங்க கவலைப்பட போகிறாளா? அதுக்கு ஏதாவது உத்தியோகம் ஸ்கூலு அதை பற்றி ஏதாவது கவலைப்பட போகிறாளா? கல்யாணம் பண்ண பிள்ளைங்கன்னா அந்த மனைவி பற்றி ஏதாவது கவலை உண்டா? அந்த ஸ்திரீயை யாரோ இவன் யாரோ கொண்டு போகிறா. ஆசையில இவன் பண்ணிக்கிறது எல்லாமே பந்தகமாக ஆயிடுறது. பந்தகமாக ஆயிடுறது. சந்தோஷங்கிறது சுகாபாசம் தான். இந்த சம்சார வாழ்க்கை இல்லற வாழ்க்கைங்கிறது ஒரு ஸ்வீட் கோட்டட் கசப்பு டானிக்கு தான்.
அதுல கொஞ்சம் ஸ்வீட் லேசா இருக்கு, அதை நினைச்சிட்டு இவன் குடிக்கிறான். உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா வெறும் கசப்பு தானே. சுகாபாசம் துக்க பூரிஷ்டம் அப்படின்னு ஆச்சாரியாருடைய வாக்கு. உள்ள போனா துக்கம் தான் இருக்கு. மேலாக தான் சொல்றேன். மனைவின்னு நினைச்சா கவலை, கணவன் நினைச்சா ஆபீஸ் போனா நல்லபடியா வரணுமேனு கவலை, பிள்ளைன்னு நினைச்சா ஸ்கூல் போனா அந்த ஒழுங்கா வரணுமேனு கவலை. அஞ்ஞானே அமிர்தம் ஞானம் தேனமுஷ்யத்தி சந்தவா அப்படின்னா கீதாச்சாரி. இவனுக்கு உள்ள சொரூப ஞானத்தை இந்த அஞ்ஞானங்கள் எல்லாம் மேல ஓடி ஓடி மறைச்சுட்டே இருக்கு. காரணம் இவன் வச்ச பாசம். இவோ ஓடி அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கானே, நான் டயத்துக்கு வரணும்னு யாராவது கவலை போறாளோ, அடுத்தது இருக்கிற பையன் பத்தி யாரும் கவலை போகுது, அப்புள்ளை பத்தி தான் கவலைப்படுறேன். கவலைப்படுறதுக்கு என்ன கேட்கணும்னா என் பிள்ளைய சம்பந்தம் வச்சாலும் அதுதான் கவலை. என்னுடைய என் கணவன் என் பிள்ளை என் வீடு இதுதான் அகங்காரம் மமகாரம். இந்த அகங்காரம் மமகாரம் தொலையாத வரைக்கும் நமக்கு சாந்தி கிடையாது, ஆனந்தம் கிடையாது. இது தொலைக்க முடியாது. எல்லாரும் சரியாசி ஆயிட முடியுமா? எல்லாரும் ஆச்சாரியால் பின்பற்ற முடியுமா? ஆனாலும் இந்த சம்சாரிகளுக்கும் சாந்தியை கொடுக்கணுங்கிறதுக்காக ஆச்சாரியால் வந்து அவதாரம் பண்றார். அஞ்ஞானம் தர்கஹன பதிதானி ஆத்ம வித்யோபதேசைஹி த்ராதும் லோகானே. இந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னா காட்டுல மாட்டின்னு இருக்கா, வெளிவர தெரியாத வழி தெரியாத நடுக்காட்டுல போய் மாட்டின்னு இருக்கா. அதுல ஒரு 13 விழுந்திருக்கா. சுத்தி காட்டு வேற பத்தி தெரியுதுமா. இவாளையும் விட்டு வர முடியாது, காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, வழியும் தெரியல. போராது காட்டு வேற சுத்தி முடிச்சுட்டு தானா, புகையும் நெருப்புமா அந்த சூடுமா பத்திட்டு தானா. பவதவசிகாதாப பாபச்சியமானா. இப்படி தவிச்சிட்டு இருக்கிற சம்சாரிகளை முக்துவார். ஞானிவாளை காப்பாற்றணும்னு ராகும் லோகா. ராகும்னா காப்பாற்றணும். காப்பாற்றணும்னு என்ன பண்ணினார்னா உயர்வான கைலாச வாசத்தையும் விட்டார். கல்லாத மரத்தடி கல்பவருஷத்துக்கு அடியில் இருந்த அந்த தட்சிணாமூர்த்தி அந்த மரத்தையும் விட்டார். சனகாதிகளுக்கு ஞானோபதேசம் சின்முத்திரையோட மௌனவியாக்கியா பிரகடிதவர் பிரம்மதத்துவம் நிவாரம்னு சின்முத்திரையோட மௌனமா உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஞானத்தை அந்த மௌனத்தையும் விட்டார், கைலாசத்தையும் விட்டார், கல்லாத மரத்தடியும் விட்டார், மௌனத்தையும் விட்டார். பூலோகத்துக்கு இறங்கி வந்தார். முக்த்வா மௌனம் வடமிடபினோ மூலதோ நிஷ்பதந்தி. எப்படி வந்தார் பூலோகத்துக்குன்னா சம்போர்மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. கைலாசவாசி பரமேஸ்வரன் புத்திஜீவன் காலகாலம் அவன் கீழே இறங்கி வந்தாராம் பூலோகத்துக்கு. நம்மளெல்லாம் உதாரணம் பண்ணாரு. சம்போர்மூர்த்தி சரதி புவனே ரமணிக்கார் பூலோகத்திலே காலடியிலே அப்படிங்கிறார் வித்யாரண்யா. சம்போர்மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. சங்கராச்சாரியாளாக அவதாரம் பண்ணினார். அதற்கு ஒரு தம்பதிகள் காத்திருந்தார் பரமேஸ்வரனை புத்திரனா வந்து வரணும்னு. ததோ மகேஷ கில கேரளேஷு ஸ்ரீமத் ருஷாத்ரமு கருணா சமுத்ரா பூர்ணாநதி புண்ணியதடே ஸ்வயம்பூ லிங்காத்மனா அனங்கதகா விலாசீதி தஸ்யேஸ்வரஸ்ய பிரணதார்த்தி ஹர்த்துஹு பிரசாததः ப்ராப்தகீதி பாவः கச்சித்ததभ्यासगतो ग्रहारः कालज्ञभिक्षोऽस्ति महान् मनोज्ञः. ततो महेशः किल केरलेषु श्रीमद्रुषाद्रमु करुणासमुद्रः. करुणामूर्ति परमेश्वर ரெண்டு வாழ்க்கை வேண்டுவதில் ஈவான் வேண்டாயின்னு என்னென்ன பக்தால் எதை கோரினாலோ எல்லாத்தையும் திருமணம் பரமேஸ்வரன். 2 குரு நிறுவனம் 2 உமதமும் 2 துப்பப்பூ கொடுத்தா ஒரு பரமேஸ்வரன் எதையும் கொடுப்பார். ததோ மகேஷ கில கேரளேஷு ஸ்ரீமத்ருஷாத்ரமு கருணாசமுத்ரः பூர்ணாநதி புண்ணியதடே ஸ்வயம்பூ லிங்காத்மனா அனங்கதகா விலாசீதி. நீலகண்ட தீட்சிதர் அப்படின்னு ஒரு மகான் இருந்தார். அவர் சொன்னார், அழகா ஒரு விஷயம் சொன்னார். தேவானாமபி துர்லபம் பதமிதம் லப்தும் மயா உபாயதः வித்ரேர் நிர்வதலைः பிரசாரய சிவமிதி ஏவம் ஜனோ மன்யதே.
கெசட்ல இவன் வரப்போறான்னு அவ கணக்குல இல்லை. என்ட்ரி இல்லாத உள்ள வர முடியாது, அப்பாயின்மெண்ட் இல்லாத பிரம்மலோகத்துக்கெல்லாம். சாதாரண பிரம்மலோகத்துல நடமாடி தெருல சுற்றி இருந்தவன் திடீர்னு பிரம்மலோகத்துக்கு பிரம்ம சபைக்கு. தேவர்களுக்கே துர்லபம் பிரம்மலோகம் போயிட முடியாது நினைச்சா தேவாபி துர்லபம். உடனே சபையில பிரம்மதேவன் கேட்கிறா, நீ எப்படி அப்பா வந்தே, உனக்கு யார் வழி கொடுத்தா? இந்த பிரம்மலோகம் வரத்துக்கு என்ன எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்கிறவன், வாஜபேயாதி யஜ்ஞங்கள் பண்ணியிருக்கிறோம், பிரம்மலோகம் போகணுமானா இன்னும் பல புண்ணியங்கள் சொல்லப்படுறதே. அதெல்லாம் நீ உண்மை பண்ணதையே கணக்கில் ஒன்றுலையே எப்படி வந்த? தேவானாமபி துர்லபம் பதவிதம். தேவர்களுக்கே துர்லபமான இந்த பதத்துக்கு நீ என்ன பண்ணினேன்னா, அது அவன் சிரிச்சுட்டே சொன்னான், பரமேஸ்வரன் பூலோகத்தில் நான் ஏமாத்திட்டு வந்துட்டே பிரம்மலோகத்துக்கு அப்படின்னா. என்ன ஏமாத்தினே என்னன்னா, உடம்பு குழம்பி போகணும் இருந்தது. 2-3 பூச்சி அடிச்ச பில்வத்தை அது தலையில வச்சேன். உன்னை பரமேஸ்வரன் நேரம் வந்துட்டா. லப்தும்மயா உபாயகா வித்ரைர் பில்வதலைஹி. 2 பில்வம் தான் அது பூச்சி அடிச்ச பில்வத்தை வச்சு. உடனே பரமேஸ்வரன் நேரம் வந்தா, என்ன வேணும்னு கேட்டா, பிரம்மலோகம் பார்த்தா தேவையிலே போயிடுவாங்க வந்துட்டேன்னா. ஆச்சரியப்பட்டாலும் பிரம்மாவும் பிரம்மாவை சேர்ந்த அந்த பிரம்மலோக வாசிகளும் சிவாராதனத்துக்கு இத்தனை பெருமையா பூச்சி அடிச்ச 2 பில்வம் அதை ஒன்று லிங்கத்தில் வச்சாலும் உடனே பரமேஸ்வரன் என்ன பண்ணணும்னு கேட்டா, பிரம்மலோகம் விட்டுட்டே விளையாட்டா தாத்தத்தை விட்டுவிட்டேன், மாட்டுவா விட்டுவிட்டேன்னு சொல்ற போது வந்து தானே இவன் வித்ரையர் பில்வதலைஹி பிரசாரிய சிவமிதி ஏவம் ஜனோ மன்யதே. பரமேஸ்வரனை ஏமாத்தினேன் பேர சொன்னான். நான் சிவனை ஏமாத்திட்டேன், 2 பில்வத்தை கொடுத்துட்டு பிரம்மலோகம் விட்டேன். நான் அந்த நேரம் கைலாசத்திலே பார்வதியோட பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறார். 2 பேரும் ஏகாந்தமா இருக்கிற காலத்துல பரமேஸ்வரன் சிரிச்சா. இன்னைக்கு பார்வதி கேட்டா, நீ சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நம்ம 2 பேரும் உட்கார்ந்து இருக்கோம், பக்கத்துலயே யாரும் இல்லை, சிரிக்கிறதுக்கு எதுவும் யாரும் ஹாஸ்யம் சொல்லல. என்னன்னா பரிகாசம் பண்ணி சிரிக்கிறீங்களா நினைச்சது மனசுல. நீங்க எனக்கு சிரிக்கிற காரணத்தை சொல்லணும். ஏற்கனவே உங்களை பிதாக்களை சுடின்னு பாடிட்டு இருக்கா. தானே வேற சிரிச்சதுனா எனக்கு பயமா இருக்கு, காரணத்தை சொல்லணும்னா. பார்வதி இப்படி சொல்றது பரமேஸ்வரன் சொன்னால், நான் ஒரு பக்தனை வருஷமா ஏமாத்தி விட்டேன், அதை நினைச்சு சிரிச்சேன். என்ன சொல்றேன்? என்ன அவன் சொல்றான், பரமேஸ்வரனை ஏமாத்திட்டே இருக்க ஒரு வில்வதலத்தை வச்சுட்டு பிரம்மலோகம் வந்துட்டேங்கிறான். இங்க பரமேஸ்வரன் சொல்றால், நான் ஒரு பக்தனை ஏமாத்தி விட்டேன்னா என்ன சொல்றேன்? என்னன்னா ஒரு குழவி கிடந்தது, முடிஞ்ச குழவி சிவத்தை கிடைச்சது, 2 வில்வத்தை வச்சான். நான் நேர போனேன், என்னுடைய தலையில 2 பில்வத்தை வச்சா அவன் எதை கேட்டாலும் நான் கொடுக்கணும், என் கைலாசத்தை எழுதி கொடுத்தாலும் நான் கொடுக்கணும். விஷயம் எல்லாம் அப்படி சொல்லிவிட்டா. இருந்தாலும் குணாகாரம் திருநேத்திரஞ்சத்ரயாயுதம் திஜன்ம பாபசம்ஹாரம் ஏகவில்வம் சிவார்ப்பணம். இண்டாஷ்டகம் சொல்றது இல்லையா, வில்வாஷ்டகம் சொல்றது இல்லையா? ஒரு வில்வத்துக்கு எத்தனையோ பதங்கள்லாம் சொல்லியிருக்கார். அது 4-5 வில்வம் வச்சுட்டு அசைத்துக்கு அறிவு தெரியல. கைலாசத்தை கேட்டாலும் நான் கொடுத்துருக்கணும், கைலாச பதவியை கேட்டாலும் நான் கொடுத்துருக்கணும். அது அசனை என்ன பண்ணினது? பிரம்மலோகம் கேட்டது. நான் ஏமாத்திட்டேன், பிரம்மலோகத்துக்கு அமைச்சு விட்டுட்டேன். ஏன் பிரம்மலோகம் சின்ன விஷயமானாலும் பார்வதி, அது பரமேஸ்வரன் சொல்றா, அதுக்கு என் பூஜை வேணுங்கிறது இல்லம்மா, என்ன அனவரதமும் நினைச்சுட்டு சிவாராதனை பண்ணிட்டு இருக்கிற சிவனடியாருடைய காலை மண் எடுத்து தலையில கொண்டாலே பிரம்மலோகம் கிடைக்குமாம்மா. மத்பக்தோபி ரஜஸ் மத்பக்தோம் கிரீரஜா ரஜஸ்பிருஷோபி சுலபம் க்ஷுத்ரம் பதம் வேதசா மத்பக்தா அங்கிரிரஜஸ்பிருஷோபி. என் பக்தாவுடைய காலடி மண்ணுக்கு அதை எடுத்துக்கிட்டாலே பிரம்மலோகம் கிடைக்கும். இதுக்கு என்னதே வரணும்னு அவசியம் இல்லை. மத்பக்தா அங்கிரிரஜஸ்பிருஷோபி சுலபம். பிரம்மலோகம் அவ்வளோ சுலபம் நமக்கு அது தெரியல. க்ஷுத்ரம் பதம் வேதசா கத்வா சேவகையேவ வஞ்சிதைதி. அதனால அவனை நான் வஞ்சிச்சு விட்டேன். சுவாமின் பவன் மன்யதே தேவானாமபி துர்லபம் பதமிதம் லப்தும் மயோபாயதः வித்ரைர் பில்வதலைஹி பிரசாரிய சிவமிதி ஏவம் ஜனோ மன்யதே. அப்படி சொன்னால் ஏகண்ட தீட்சிதர் அப்படிங்கிற மகன் அபய தீட்சிதருக்கு குழந்தை இல்லை. அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்தார் ஆச்சான் தீட்சிதர் அப்படின்னு. அவருடைய புத்திரர் நாராயண தீட்சிதர் அப்படின்னு இருந்தார். அந்த நாராயண தீட்சிதருடைய புத்திரன் தான் இந்த நீலகண்ட தீட்சிதர். அபய தீட்சிதருடைய வம்சம் தான் இவர்.
அப்பைய தீட்சிதருக்கு உண்மையான பேர் அப்பைய தீட்சிதருக்கு பேர் இல்லை, விநாயக சுப்பிரமணியம்னு பேர். அப்பைய தீட்சிதருக்கு தெரிஞ்சுக்கணும், யார் சொல்லணும், மீனாட்சி பரமசிவபுராவா, அவருக்கு விநாயக சுப்பிரமணியம்னு பேரு. ஊர்காரெல்லாம் தெரிந்தாளவா, ஊர்காரெல்லாம் அப்பையா அப்பையாக கூப்பிட்டு இருந்தாலும் அந்த வழக்கிலேயே அவருக்கு பேரு அமைச்சு கொடுத்து, அதனால அப்பைய தீட்சிதர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா. விநாயக சுப்பிரமணியம்னு பேர் அவருக்கு. பல பேர்கள்லாம் பண்ணியிருக்காரு. ராஜாக்கள்லாம் அவருக்கு சத்திரம் எல்லாம் கொடுக்கல. அப்பைய தீட்சிதருடைய கிரந்தத்திலேயே சொல்றான், இந்த ராஜாக்கள் வந்தா ஏன்னா வாழ்க்கையை பண்ணா சத்திர சாமரம் உபச்சாரம் பண்ணணும், ராஜாவுக்கு பண்றா போலேன்னு வேதங்கள்லாம் சொல்லி அந்த முறையே ராஜாக்கள்லாம் வந்தால் என்னுடைய யாகத்துக்கு அப்பைய தீட்சிதர் ஒரு கிரந்தத்தில் சொல்றான். அவருடைய பேரும் இந்த பரமசிவன் தீட்சிதர். அவர்தான் அந்த சிவலிங்காத்மாங்கிற கிரந்தம் பண்ணியிருக்கா. அவ்வளோ சுலபமான பரமேஸ்வரன், 2 வீடும் ஒரு ஸ்தோத்திரம். சுலபமான பரமேஸ்வரன் சந்தோஷம் கொடுக்குவார். ஆச்சாரியால் அவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், சிவ மானச பூஜா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், சிவ அபராதக்ஷமாக இன்னைக்கு கடையை இதோட கூட ஆச்சாரியாரோட நம்ம ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கணும். ஏதாவது நல்ல ஸ்தோத்திரங்களை படிக்கிறவாள் நித்தியம் படிக்கணும், படிக்காதவாள் புதுசாக படிக்க ஆரம்பிக்க. சிவ கேசாதி பாதாபரண ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார், பாதாதி கேசவரண ஸ்தோத்திரம் 2 விதம் பண்ணியிருக்காள் ஆச்சாரியா. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு வர்ணனை ஸ்தோத்திரம், காலையிலிருந்து நலப்பிரிக்கும் ஒரு ஸ்தோத்திரம். எப்படியான சிவபக்தி வரட்டும், ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். சிவானந்தரின்னு ஆச்சரியமான ஸ்தோத்திரம் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். சௌந்தர்யலகரின்னு அம்பாள் பற்றி ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். இது 2 பிரசித்த எல்லாருக்கும் தெரியும். இதை தமிழ் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். 19 ஸ்லோகங்கள்ல ஆனந்தலஹரின்னு பேர் அம்பாளை பற்றி. ஆனந்தலஹரின்னு அது ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். சிவனை பற்றி நிறைய பண்ணியிருக்கார். சிவாஷ்டகம் பில்வாஷ்டகம் இதெல்லாம் எல்லாமே ஆச்சரியம் பண்ணதுதான். அப்படி தெரிஞ்சோ தெரியாமலும் சொல்லியிருக்கிற பல ஸ்லோகங்கள் ஆச்சரியம் பண்ணதாக தான் இருக்கு. அந்த பரமேஸ்வரன் ததோ மகேஷ கில கேரளேஷு ஸ்ரீமத் கிருஷாத்ரோ கருணா சமுத்ரஹ. அந்த கருணாமூர்த்தியான பரமேஸ்வரன் கேரள தேசம் நல்ல தெய்வீகமான தேசம்னு தீர்மானம் பண்ணி இன்னைக்கு தெய்வ தேசம் தானே சொல்றான். கேரள தேசத்தை காட்ஸ் ஓம் சினியாக சொல்றான். அதுபோல சொல்றால் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் குருவாயூரப்பன் மத்தியில் நிறைய க்ஷேத்திரம், கொள்ளூர் மூகாம்பிகை, இந்த கொடுங்கல்லூராக இருக்கட்டும், இன்னும் பல க்ஷேத்திரங்கள் அப்பாவுடையதாக இருக்கட்டும், விஷ்ணு ஜனார்தனம், மக்கள் ஜனார்தனம், அது எத்தனை க்ஷேத்திரங்கள், சிவாலயங்களும் சரி விஷ்ணுவாலயங்களும் சரி நிறைய க்ஷேத்திரம், பகவதியினுடைய ஆலயங்களும் கேரளத்தில் இருக்காமல் கோவில் எங்கேயும் கிடையாது. கோவிலையும் அப்படி எல்லாரும் வந்து நித்தியம் வழிபடுவார். சுவாமி பிரசாதம் வச்சுக்காத ஒருத்தரும் இருக்க மாட்டார். கோவிலுக்கு வந்து நித்தியம் நெத்திக்கிட்டு காத்தார சாங்கியார் போடுறது வாழ்க்கை அன்றாட ஆன்மீகத்தில் தலைமுறையாக பதிஞ்சு போயிருக்கு. ததோ மகேஷ கில கேரளேஷு. பாரதத்தில் தான் ஆச்சாரியெல்லாம் வந்து அவதரிச்சாலும் கூட நான் சொல்லுவேன், கேரளவாசிகள்னா கர்வப்பட்டு சொல்லிக்கலாம், எங்கள் ஊரில் தான் வந்து ஆச்சாரியெல்லாம் அவதாரம் பண்ணலாம். கில கேரளேஷு ஸ்ரீமத் புருஷாத்ரோ கருணா சமுத்ரஹ. பரமேஸ்வரன் இங்கே அவதாரம் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே சங்கல்பிச்சதுவே ஒரு குன்றா, ஒரு மாடு விழுந்திருக்கா போல ஒரு குன்று, அதுக்கு தான் ரிஷபாச்சலம்னு. அந்த குன்றுடைய சிகரத்திலே தானே தன்னுடைய சாநித்தியத்தை புகுத்தினார். ஸ்ரீமத் புருஷாத்ரோ, இதுதான் திருச்சூர் ரிஷபாச்சலேஸ்வர க்ஷேத்திரம். ரிஷபாச்சலேஸ்வரர் அதுதான் வடக்குநாதர்னே நீங்க பிரசித்தமா சொல்லிட்டு இருக்கா. திருச்சூரே அதை சுற்றி தான் இருக்கு. நீங்க என்ன சுற்றினாலும் திருச்சூர்ல அந்த சட்டத்துக்கு தான் வரணும், வடக்குநாதர் பிரதட்சணம் பண்ணி தான் இந்த பக்கம் போகணும். கடத்த வரணும்னால அவர்கிட்ட வந்து தான் சுத்தம். பெரிய கோவில் சிவனுக்கு. ஸ்ரீமத் புருஷாத்ரோ கருணா சமுத்ரஹ பூர்ணாநதி புண்ணியதமே ஸ்வயம்பூ. பூர்ணாநதி கங்கைக்கு புண்ணியமான ஒரு நதி. புண்ணியமான அந்த நதிக்கரையில ஸ்வயம்பூ லிங்காத்மனா அனங்கதா விராசீதி. மன்மதனை பிடிச்சாப்பெல்லாம் பண்ணின பரமேஸ்வரன் தானே இஷ்டப்பட்டு அந்த ரிஷபாச்சலத்திலே ஒரு சிகரத்திலே தானே உள்ள பிரவேசிச்சார். இன்னைக்கும் ஸ்வயம்பூ அந்த அவ்வியக்த மூர்த்தி தான். ஸ்வயம்புவாலாம் இருக்காங்க, சுற்றி பார்த்தவர் இல்லை. அந்த சுவாமிக்கு நெய் தான் அபிஷேகம். ஒரு எறும்பு வராது கோவிலில் ஒரு நெய் செஞ்சுன்னா ஆதரவு எவ்வளோ வரும்? கிட்டத்தால் தான் அபிஷேகம் பண்ணுவாங்க, நெய் வராது. பிரம்மச்சாரி பூஜை நம்முடைய பூஜை அங்கே நடக்கிறது ரிஷபாதலேஸ்வரத்தில். அந்த ரிஷபாதலேஸ்வரரை அந்நிய பல கிராமங்களாக சுற்றி
அவருடைய பிரசாதத்தை பூர்வமாக அடைந்த பல கிராமங்களில் காலடின்னு ஒரு கிராமம். காலடிங்கிற கிராமம், காலடின்னு சொன்னா நமக்கு தமிழ்ல பார்த்தோம்னா கால் அடி, காலுடைய பாதத்தினுடைய சுவடு. காலடின்னு சொன்னா யாரோட காலடி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். யாரோட காலடின்னா ஆச்சாரியால் அவதாரம் பண்ணி நடமாடின காலடி. ஆச்சாரியாவுடைய பேரு என்ன பேரு சன்னியாசாசிரமம் தெரியும்னா சங்கர பகவத் பாதர் அப்படின்னு தான் பேர். ஆச்சாரியால் பேரும் சங்கர பகவத் பாதர்னு பேரு. அவரோட ஆச்சாரியனுக்கு கோவிந்த பகவத் பாதர்னு பேரு. ஆச்சாரியாவுக்கும் பகவத் பாதர்னு பேரு. அவர் பிறந்த ஊருக்கு எப்படி இருக்குன்னா காலடி பேரு. பஸ்யேஸ்வரஸ்ய பிரணபாதி ஹர்துஹு பிரசாதத ப்ராப்த நிரீதி பாவஹ. அந்த ரிஷபாதரேஸ்வரர் அப்படின்ற கிராமங்களில் காலடின்னு ஒரு கிராமம். 1000 பிராமணால் இருக்கிற பெரிய அக்ரஹாரத்தோடு உடையதான கிராமம். ததபியாசகதோ கிரஹாரஹ காலட்யபிஜ்யோஸ்தி மகான் மனோஜ்ஞஹ. மனோஜ்ஞமான அந்த காலடியிலே வித்யாதிராஜனும் அப்படின்னு ஒரு அக்னிஹோத்ரி அவர் இருந்தார். அவர் நிறைய யாகங்கள்லாம் பண்ணினார். அந்த யஜ்ஞத்துடைய பலனா சிவகுருன்னு அவருக்கு ஒரு புலவர் இருந்தார். அவர் காலத்தில் உபநயனம் பண்ணி வச்சு பையனுக்கு வித்யாபியாசங்கள் எல்லாம் பண்ணி வச்சு குருகுலத்தில் சப்ரம்மச்சாரி குருதேகவாசி தற்காரியகாரி விஹிதான்ன போஜி சாயம் பிரபாதஞ்ச ஹுதாசசேவி. வேதாத்தியங்கள் எல்லாம் பண்ணினார் குருகுலத்தில். காலத்தில் சமாவர்த்தனம் பண்ணிட்டு அந்த அக்ரஹாரத்திலேயே ஒரு அழகான நூற்றாண்டுடைய குடும்பத்து பெண்ணானே ஆரியாம்பா அப்படிங்கிற பெண்ணை விவாகம் பண்ணிட்டார். ஆச்சாரியாரோட மாட்டார். சிவகுரு பேரே இருக்கு. முதல் குரு ஒரு குழந்தைக்கு அப்பாவும் அம்மாவும் தானே குரு, அப்புறம் தானே மூணாவது குரு. பரமேஸ்வரனே குருனா வர போறாள்னா அப்பா பேர் எப்படி இருப்பதில்ல சிவகுரு. பிள்ளைக்கு அப்பா தான் குருன்னு சொன்னார். ஆச்சாரியனோட அப்பா பேரை இயற்கையே அமைஞ்சிருக்கு. சிவனுக்கும் குரு அவர், அதனால சிவகுரு. சப்ரம்மச்சாரி குருவேகவாசி. அவர் காலத்துல கல்யாணங்கள்லாம் பண்ணியிருந்தார். ரொம்ப காலம் குழந்தைகளே இல்லை. குழந்தைகளே ஏகாந்தத்திலே தம்பதிகள் வருத்தப்படுறாங்க. நமக்கு இன்னும் வம்சத்துக்கு ஒரு குழந்தை வேண்டாமா? நம்ம குலத்துல பண்ணிட்டு வந்த தர்மங்கள் எல்லாம் அப்பா இப்படி பண்ணா தாத்தா இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு வரதுக்கு ஒரு குழந்தை வேணுமா வேண்டாமா? சொத்தை கொடுக்கறதுக்காக பிள்ளை இல்லை. சொத்தை யாருக்கு கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க? லட்சத்தை உள்ள வாங்கிக்க மாட்டாங்க, ஷெட்டக்கர் வாங்கிக்க மாட்டாங்க, மாப்பிள்ளை வாங்கிக்க மாட்டாங்க. சொத்தை யாருன்னா வாங்கிக்கலாம். ஆனா பூஜையும் அப்பா பண்ணிட்டு இருந்த ராமாயண பாராயணமும் அவர் பண்ணிட்டு இருந்த தர்மங்களும் அந்த கஷ்டத்தில் பிள்ளைக்கு தான். எங்க அப்பா அப்படி பண்ணிட்டு இருந்தாருன்னு அது ஒரு சமயம் இல்லைனாலும் ஒரு சமயம் அப்படியே கொடுத்து எங்க அப்பா பண்ணிட்டு இருந்த தர்மம்னு அவ அந்த வயிறு பண்ண ஆரம்பிச்சுடுவான். இந்த தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக தான் பிள்ளை. இந்த குலத்துக்கு ஒரு தர்மம் இருக்கே, அதை காப்பாற்றுறதுக்காக தான் புத்திரன் வேணும். அந்த பிள்ளைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா ஒரு சமயம் ஆரியம்மாட்டு சிவகுரு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கா. அப்போ ஆரியம்மாள் சொல்றாள், நீ ஏன் வருத்தப்படுறே? அவளுக்கு குலதெய்வம் கோபால காலடியில் இருக்காள். அந்த கிருஷ்ணாதெய்வம் இருக்கு. அதோடு கூட அடிமக்காவு அப்படின்னு சொல்லுவா. கேரளங்கள் எல்லாம் இந்த கோவிலுக்கு நாங்கள் அடிமை. அந்த ரீதியில் ரிஷபாதரேஸ்வரரோட அடிமக்கா இந்த கிராமம் காலடி. इतीरिते प्राह तदीय भार्या शिवाख्यकल्पद्रुममाश्रयावः तत्सेवनान्नौ भविता सुनाथे परं स्थिरं जगमरूपमैशं भक्तेत्सितार्थपरिकल्पने कल्पवृक्षं देवं भजावगमितः सकलार्थसिद्धिः तत्रोपमन्युमहिमा परमं प्रमाणम् देवता सुजनिमा जनिमा मनुष्ये दीरिते प्राहे तदीय भार्या. இப்படி பலமுறை தன் பத்னிட்ட பிள்ளைக்கு அவர் வருத்தப்படுற காலத்துல அரியம்மாள் சொல்லுவாளா, நமக்கு ஒரு கல்ப விருட்சம் இருக்கே, பரமேஸ்வரன் எதை கேட்டாலும் கொடுக்குற தெய்வம் ரிஷபாதரேஸ்வரர் இருக்காரே, ஏன் அவரை நம்ம வழிபடக்கூடாது? சிவாக்கிய கல்ப துருமமாஸ்ரயாமஹ. தேவலோகத்திலே கல்ப விருட்சம் காமதேவன் இதெல்லாம் நம்ம யாராக எதாவது வேண்டாமோ எல்லாத்தையும் கொடுக்கும். அந்த கல்பக விருட்சம் காமதேவன். இந்த ஆரியம்மாள் சொல்றாங்களா, நமக்கும் கல்பக விருட்சம் இருக்கு, அதுதான் பரமேஸ்வரர். சிவாக்கிய கல்ப துருமமாஸ்ரயாமஹ. ஏன் அவரை வழிபட்டா
நம்ம புத்திரபாக்கியம் ஏற்படாது. ஏன் அண்ணா அவர் வழிபடக்கூடாது? தற்சேவனாந்தோ கவிதா சுநாதே, அவர் வழிபட்டோமானால் இகலோகத்திலேயே எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார், பரலோகத்திலேயே எல்லா க்ஷேமத்தையும் கொடுப்பார். பலம் ஸ்திரம் ஜங்கமரூபமைஷம், இதற்கே எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார். சிவனை ஆராதிச்சா ஆண்டி பரதேசியா போடுவாங்க அர்த்தம் இல்லை. சிவாராதனை பண்ணினா அவர் வேணா ஆண்டியா விக்ஷாண்டமூர்த்தியா இருப்பாரே தவிர அவர் உபாசிக்கிறவன் குபேரன். அவரை உபாசிச்சுருக்கிறவன் விக்ஷாண்டமூர்த்திக்கு பின்னாடி விஷயத்துக்கு போறானே, அந்த பரிவாரத்துல குபேரன் இருக்கா. சிவாராதனை பண்ணினா எப்படி இருக்கலாம்ங்கிறதுக்கு குபேரன் ஒரு அடையா. குபேரன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், வேர்ல்டு பேங்க் இல்லையா குபேரன். வைஷ்ணவாயே தனதான்யாதிபதி, எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அவர் எல்லா பாக்கியத்தையும் பரமேஸ்வரன் ஆராதிச்சு அடைஞ்சா. தற்சேவனாந்தோ கவிதா சுநாதே பலம் ஸ்திரம் ஜங்கமரூபமைஷம், எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார். பக்தால எதை கோர்றாரோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும் பரமேஸ்வரன். பக்தே சீதார்த்தே பரிகல்பனை கல்பவருஷம், பக்தால எதை கோர்றாலோ எல்லாத்தையும் கொடுப்பார், எதை கோர்றாலும் கொடுப்பார். ஏழு கைலாசத்துக்கு போனார் அப்பர் சுவாமிகள். கைலாசம் வரணும்னு பரமேஸ்வரன் சொன்னால் நீ இருக்கும் இடத்துலயே உங்களுக்கு கைலாசம் அப்படிங்கிறார். இங்கே வரும்போதும் வந்துக்க வேண்டாம்பா, நீ இருக்கிற இடத்துலயே உனக்கு கைலாசம் தரேன்னா திருநெல்வேலியார்தான் கடைசியில ஊரா உடனாரப்பணி பண்ணி போயிட்டு இருந்தவன் அப்ப இருக்கிற திருநாவுக்கரசன். வாகீஸ்வரர் அப்படின்னு சொல்றது அப்பர்னு சொல்றது, பரமேஸ்வரன் அப்பான்னு கூட்டான ஒரு கேத்திரத்துல, அதனால அப்பர்னு ஆயிட்டார். குழந்தையா இருந்தாலும் ஞான சம்பந்தர், அதனால குழந்தைன்னு அவர் பரமேஸ்வரன் பார்வதிக்கு குழந்தை ஞானம்பிக்கை பால் கொடுத்த குழந்தை சீர்காழியில, அதனால குழந்தை புத்திரவாத்சல்யம். அப்பன்னு அப்பா வாத்சல்யம், பரமேஸ்வரன் புத்திரபாவம். அவருடைய சமதான ஸ்நேகபாவம் சுந்தரர் இடத்துல. பரமேஸ்வரன் எப்படி எல்லாம் பக்தாரோட விளையாடி கலந்தார். என்னோட தோழன் அப்படிம்பா சுந்தரர் பாடல் விளையாடிக்கை. அப்பன்னு பேரு அவருக்கு. அவர் திருவியாக தான் இல்லை ஒழுங்கா கோவிலில் உழவார் பண்ணியிருந்தவரை கடைசியில் திருவியாக இருந்தா வயசு ரொம்ப முடியாத காலத்தில் திருவியாக தான் இருந்தால் திருவியாகவே கைலாச காட்சி. அவருக்கு கைலாசம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா. இன்னைக்கும் ஆடி அமாவாசை இன்னைக்கு அந்த ஐயாயிரத்தி உற்சவத்தில் விஷோபாகனத்தில் பரமேஸ்வரன் அந்த குளத்தை கரைக்கி வரா. குளத்துல ஸ்நானம் பண்ணி தலையை தூங்குறா. கைலாச தரிசனம் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன். 12 திருமுறையில 4ஆம் திருமுறை திருவிழான் பதிகம். மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி யாரும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதம் மழப்பிடியோடும் கழிவு வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதென கண்டேன். தர்மசம்பந்தினி அம்மாவோட கண்டுட்டேன். தலைகள் எதையை கண்டேன்? சந்திரனை கண்டேன். பிறை கன்னியானை, பிறைனா சந்திரன், அது சின்னதா இருக்கான், அதனால கன்னி சந்திரன். மாதர் பிறை கன்னியானை, தலைகளிலையும் சந்திரனோடையும் ஜடாதரனாய் கங்காதரனாய் சந்திரசூடனாய் மலையாள மகளோடும் பாடி. பக்கத்துல பர்வதராஜ குமாரிய பார்வதி தர்மவ சம்பர்த்தினின் பேர் அந்த அம்பாளுக்கு. பரமேஸ்வரனுக்கு பஞ்சநதீஸ்வரன் பேர். காவேரி 5 கிளையாக வந்து அங்கே வந்து சேர்றான். பஞ்சநதி சேர்ற இடம், அதனால பஞ்சநதீஸ்வரர் அப்படின்னு பேரு. ஆபகாரனாலும் ஜலம், அதனால பஞ்சாபகேசன். பல பேர்களுக்கு பஞ்சாபகேசன் பேர் வச்சிருப்பாங்க. பஞ்சாப் இல்லையா, பஞ்சாபகேசன் வச்சிருக்காங்க, பஞ்சாப்ல வச்சிருக்கூடாது. திருவையாடா இருக்கும் பூர்வீகத்தில் அவளை விசாரித்த சம்பவம் திருவையாரோட இருக்கு. பஞ்சாபா, அந்த 5 ஜலம் சேர்ந்த இடம் திருவையார். போதோடும் நீர் சும
தரிசனம் ஆயிடல. நடந்து இமாச்சலத்துக்கு போனா காலெல்லாம் நெஞ்சு போச்சு. பனிமலையில் நடந்ததில்லை. வயசானவங்க கூட மூச்சு வாங்கிறது. ஆனாலும் கைலாச தரிசனம் பார்க்காம இருக்க மாட்டேங்குது. கையால் நடந்தா காலெல்லாம் நெஞ்சு போச்சு. அப்புறம் கையால் நடந்தா கையெல்லாம் நெஞ்சு போச்சு. முட்டி போட்டு நடந்தா முட்டி எல்லாம் கரைஞ்சு போச்சு பணியில். இருந்தாலும் எடுத்துட்ட காரியத்தை விட மாட்டேன்னு குழவியா உருண்டா ரோலராட்டமா உருண்டா. கைலாசத்துல உருண்டு போய் அந்த மானச சரஸுக்கு போயிட்டா. மானச சரஸ்ல போய் ஸ்நானம் பண்றா. அப்ப ஆசிரியை கேட்கறது, உனக்கு இங்கே இல்லை கைலாச தரிசனம், நீ இருக்கிற இடத்துலயே உனக்கு கைலாச தரிசனம். நீ எது கேட்டால் மலை கைலாசம் இப்போ சுலபமா எப்படி காரணம் போல அங்கே நம்ம போயிடலாம். நம்ம பேசிக்கிறோம் கைலாசம் போகிறது என்ன பெரிய காரியமாக. அதுக்கே நீ போகாதவாங்க. எத்தனை பேர் போயிருப்பா கைலாசம்? 1700 வருஷத்துக்கு மேல ஆகுது. அப்போ சுவாமிகள் அந்த காலத்துல கையிலா பஸ்ஸா எதை முடிச்சு போனா இங்கே இமாலயத்துக்கு நடந்தே போகும். அந்த பனிமலையில உருண்டார் பிறண்டார் எல்லாம் பண்ணார். கடைசியில் மானசரஸ்வரருக்கு போனா ஆசிரியை கேட்கறது, உனக்கு இங்கே இல்லை கைலாச தரிசனம், நீ இருக்கும் இடத்துலயே கைலாசம். போறதை வேகத்தில் விட்டால் சிவனை பார்க்கணும், திரும்பி வர்றதுக்கு திரும்பிக்கிறியா? அந்த மானசரஸ்வரியை கொண்டு விட்டா ஒரு ஆச்சரியம். விழுந்தால் மானச சரசனை, எழுந்தால் திரும்பியாராம் பொற்றாமரத்திலே. போறதுக்கு அவ்வளவு பாடுபட்டா. கைலாசத்தில் மானச சரஸ்வர ஒரு முன்னோக்கினார். எழுத்துக்கு பார்க்கிறார், திரும்பியாரே ஐயாயிரம் போகிறோம் தெரியும். யாரும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது அவரே சொல்றார், போறதுக்கு அந்த பாடுபட்டேன் நான். ஆனா வரத்தே எனக்கு ஒரு சிரமம் இல்லை. கைலாசத்திலேருந்து ஒரு நிமிஷமா வந்துட்டேன். நீங்க யாரும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது எனக்கு இங்கே கைலாச தரிசனம். ஆகாசத்துக்கு ஜனங்கள்லாம் எடுத்து போறால் புத்தகங்கள் சிவபக்தாங்க போதோடு நீர் சுமந்தே தீ புகுவாரவர் பின் புகுவேன். கைலாச காட்சி பார்க்கறதே அந்த ஆகாச கங்கையிலேருந்து ஜனங்கள்லாம் எடுத்து போய் சிவனுக்கு அப்படியே பண்ணிட்டு இருந்தால் கைலாசத்துல அங்கேயும் அந்த கைங்கரியத்துல நானும் சேர்ந்து கொள்வேன். கைலாசத்துக்கு வந்துட்டேன், சிவ ஜனங்களை பார்த்துட்டேன், அவா பண்ற கைங்கரியத்தை பார்த்துட்டேன், உடனே நானும் அவரோட சேர்ந்துக்கிறேன். புகுவாரவர் பின் புகுவேன். நானும் போறேன், ஒரு உடலை எடுக்கிறேன், சிவன் ஆராதனை. யாரும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது இந்த இமயமலை தெரியுது. திருவியாதி அந்த பனிமலை தெரியுது. மலையில நிறைய யானைகள் இருக்கு. பிடி கடிது அப்படின்னா ஆண் யானை பெண் யானைக்கும் பேர். யாரும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காலன் மடம் பிடியோடும் கழிது வருவன கண்டேன். ஆணும் பெண்ணுமா யானைகள் சொல்லி துடியா இருக்கான் அந்த மலை. அதை பார்த்தாலும் பார்வதி பரமேஸ்வரா தோன்றதான் இவருக்கு. கைலாசம் மலைன்னா கழிது வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம். கண்டறியாதேன கண்டேன் கண்டேன் அவர்க்கு பாதம். கண்டேன் நீங்க ஆடி அமாவாசையில அந்த அப்பனுக்கு காட்சி கொண்டகரையில விஷ்ணுவாகனத்திலே சுவாமி முதலாக ஆழ்நாள் உதரையாக அடி அமாவாசை போய் பார்க்கணும். திருவையாறுல இந்த அப்பனுக்கு கைலாச காட்சி கொடுக்கறது லட்சம். ஏன்னா அவரோட சேர்ந்து இருக்கோம்னா நமக்கு கைலாசம் கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை. அப்பருக்கு வரால் தரிசனம் கொடுக்கணும். இந்த கைலாச காட்சியை பார்க்கறதுக்கு பக்தே சீதார்த்த பரிகல்பன கல்பவருஷம் தேவம் பஜானமிதா சகலார்த்த சித்தி. என்ன குருமாண்டான் பரமேஸ்வரன் அரியம்பல் சொல்றாங்க. சிவகுருட்டு உபமன்யோடு ஒரு பக்தன் இருந்தான். பாதுகாக அழுத அந்த குழந்தைக்கு பார்க்கடலையே கொடுத்தான் பரமேஸ்வரன். திருஷ்டி பண்ணி உனக்கே வச்சுக்கோ பார்க்கடல் கொடுத்தான். தத்ரோபமன்யு மகிமா பரமம் பிரமாணம். உபமன்யோட பக்தன் தான் பரம பிரமாணம். சிவாராதனை பண்ணாங்க. நோ தேவதா சுஜடிமான் ஜடிமான் மனுஷ்யே. அந்த ஆரியப்பான் சொல்றா, தெய்வம் பக்தாருக்கு அனுகிரகம் அந்நியவாதம் பண்றதுல ஒரு நாளும் சோம்பல் அடையறதில்லை. முட்டாள் ஜனங்கள் தான் தெய்வத்தை அண்ட மாட்டேங்கிறார். ஜாட்டியம் தெய்வத்துக்கு இல்லை. தெய்வம் எப்போதும் காத்து அனுகிரகம் பண்றதுக்கு.
மகாலட்சுமி போய் பார்க்கணும் சமுத்திரக்கரையில் 12 கையில் தூக்கி நிற்கிறார் அம்பா. ஒரு சுரூபமாக துர்காலட்சுமி சரஸ்வதியாக ஒரு அம்பாளுக்கு 4 கை வீதம் தான் 12 கையோட அனுபவம் காத்துட்டு இருக்கா. போறவா எத்தனை பேர் போறா, இந்த நம்பிக்கையோட எத்தனை பேர் போறா, பீச்சுக்கும் பார்க்குக்கும் போறா போல போகாது. அம்பாலே தேவிட்டால் நமக்காக வந்திருக்காங்கிற பாவனையோட எத்தனை பேர் போறா. அங்க போய் நல்ல ஸ்லோகங்களை எத்தனை பேர் சொல்றா. சுந்தரலகரி அம்பா ஸ்ரீ ஸ்ரீ அந்த நம்பிக்கையோட போனாதான் பலன் கிடைக்கும். ஸ்வீட் பண்ணாம வராது, சக்கரை போட மாட்டது. எந்த ஸ்வீட் வேணாலும் பண்ணிட்டு சக்கரை போட பார்த்துட்டீங்கன்னா ஸ்வீட்டா அப்படியா இருக்கும். அதுபோல நம்பிக்கை இல்லாத நான் அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன், அந்த பூஜை பண்ணேன், இந்த பூஜை பண்ணேன்னாலும் போனாலும் விசுவாசம் தான் எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும். விசுவாசம் ஸ்ரத்தையா நிசமித்யதே ஸ்ரத்தையா விந்ததே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்தனி. வேதம் சொல்றது ஒரு அனுவாதம் இருக்கு. ஸ்ரத்தே ஸ்ரத்தேன்னு இந்த விசுவாசத்தை பற்றி சொல்றது. விசுவாசத்தோட செஞ்சோம்னா ஒரு சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணாலும் எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பான். ஒரு சீதா கல்யாணம் படிச்சுட்டு இருந்தா கல்யாணம் தர, ருத்ரகாமாலா இருக்கிறவா ராமச்சந்திரத்தை படிச்சுட்டு இருந்தா மொத்த பாக்கியம் ஏற்படுறது. சுக நிமித்தங்கள்